இப்போ கிட்டத்தட்ட 50% நீங்க வந்து இந்த அடிச்ச பிரைஸ்ல இருந்து 50,000 ரூபாய் கழிச்சு வர்ற மொத்த அமௌண்ட் 50% நீங்க வந்து அட்வான்ஸா கட்ட வேண்டி வரும். ஸோ இது வந்து லீசிங் வந்து புதுசா வந்த சட்டம். புது வாகனங்களுக்கு வந்து 100% நீங்க கண்டிப்பா கட்டி ஆகணும் 50%. இது பொரண்டி என்ன மாதிரினா முரண்டி வந்து 3 வருஷம் பேட்டரிக்கு 3 முரண்டி இருக்குது. அது எல்லாத்தையும் பஜாஜ் கண்ட பைக் சர்வீஸ் டீலர் மேலதான் இந்த பைக்கையும் பார்ப்பேன். ஃபுல்லா பார்ப்பேன். ஓகே மேடம், இதை விட இதுக்குரிய ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருக்குது. ஓகே, இதுல வேற விஷயங்கள் பேட்டரி வந்து பலதா போயிடும், டேமேஜ் ஆயிடும், கம்பெனி அதை மாத்தி கொடுக்கும். காசு கட்டவே இல்லை, காசு கட்டுறது ஃபுல்லா ஃப்ரீ. சோ நல்ல விஷயம். எலக்ட்ரிக் பைக் அதான் முக்கியம், பேட்டரி தான் முக்கியம். இந்த பேட்டரி புதுசா வாங்கணும்னு சொன்னா என்ன விலை அப்படியே அப்டேட் வந்திருக்கா? அப்படின்னு அமௌண்ட் வேற இல்லை. இப்போதைக்கு பேட்டரி பழுதாது என்று சொல்லி கம்பெனி ஒரு பேட்டரிக்கு வாரண்டி 3 வருஷம். 3 வருஷம் பேட்டரிக்கு வாரண்டி. பைக்குக்கு எல்லாத்துக்கும் மோட்டர் எல்லாம் சேர்த்து 3 வருஷம் வாரண்டி. அதாவது வந்து இந்த வாரண்டின்றது நீங்க எப்படி பார்க்கணும்னு சொன்னா செய்யற பொருட்களுக்கு தரமான, இப்ப டயருக்கோ வேற சின்ன சின்ன போல்ஸ் நாட்டுகள் தேயிற விஷயங்களுக்கு தரமான. பேட்டரிக்கும் மோட்டருக்கு மட்டும்தான் இந்த 3 வருஷம் வாரண்டி. இந்த பைக்கை நீங்க லீசிங் விஷயங்கள்னு சொல்லிட்டேன், மொத்த பிரைஸ் நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த பைக் நீங்க பிடிச்சிருக்கேன்னு சொல்லி சொன்னா நீங்க வந்து வாங்கலாம் தாராளமா. ஜோசப் மோட்டார்ஸ், அவங்களோட ஃபோன் நம்பரும் இதுல கிடக்கு, நீங்க பார்த்துட்டு நீங்க வந்து வாங்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் தேவைன்னு சொன்னாலும் அவர்கிட்ட கேட்டு நீங்க கிளியர் பண்ணி உங்களுக்கு என்ன கலர் வேணும், என்ன இது வேணும், அது வந்து பைக் வந்து இருக்கிற கலரை நீங்க வந்து வந்த உடனே காசு பே பண்ணி எடுத்துக்கொண்டு போகலாம். இப்ப நீங்க இல்லாத கலர் இல்லைன்னு சொல்லி சொன்னா, இப்ப நீங்க சொன்ன கலர் வந்து இங்க வாகனம் முடிஞ்சுன்னு சொல்லி சொன்னா அவங்க குறிப்பிட்ட நாள்ல வந்து அவங்க எடுத்து தருவினோம். சரி, நான் இந்த பைக்கை விலை சொல்லிட்டீங்க, இது வாரண்டியை பத்தி சொல்லிட்டீங்க, அதே மாதிரி இதுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள், என்னென்ன கலர்ஸ் இருக்கு, என்ன மாதிரி இருக்குன்னு சொன்னாச்சு. இப்ப இதுல வந்து கம்பெனியால வந்து கூட கிலோமீட்டர் வந்து சொல்லப்பட்டாலும் இந்த கடைக்காரர் என்ன சொல்லணும்னா மக்களோட பாவனைக்கு இவ்வளவுதான் கிடைக்கும் என்ற ஒரு அவரேஜான கிலோமீட்டர் தான் சொல்லினோம். இப்போ நீங்க வந்து நோட்டீஸ் பண்ண இடத்துல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா கிலோமீட்டர் கூட இருக்கும். ஆனா அப்படி இல்லை, 120 கிலோமீட்டர் 100% ஓடுமென்ற நம்பிக்கையில வந்து அது வந்து வீடியோ சொல்லிக்க வந்து இந்த கிலோமீட்டர் 120 சொல்லியிருப்பேன். இந்த பைக் வந்து உங்களுக்கு வாரண்டி சம்பந்தமா எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப பெட்ரோல் பிரச்சனை இருக்கிற காலத்துல இந்த எலக்ட்ரிக் பைக் வந்து நிறைய பேருக்கு ஜூஸ் ஆயிடுச்சு நல்ல பாவனைக்கு வந்து உகந்ததா இருக்கும். அதே மாதிரி கேர்ள்ஸுக்கு இது வந்து ஒரு என்ன சொல்றது, இப்ப கேர்ள்ஸ் வந்து கொஞ்சம் கட்டியா இருக்கிற ஆக்கள், மற்றது கொஞ்சம் பாய்ஸா இருந்தா கட்டியா இருக்கிற ஆக்களுக்கு வந்து இந்த பைக் வந்து நல்லா இருக்கு. பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா லுக் வைஸாவே இந்த பைக் வந்து நல்ல இதா இருக்கு. கேர்ள்ஸ் வந்து இப்ப நிறைய ஓடுறதுக்கு வந்து இந்த பைக் வந்து உகந்ததா இருக்கும்ன்றது நான் பர்சனலா எந்த இதுல இருந்து நான் சொல்றேன். கேர்ள்ஸுக்கு வந்து இது நல்லா இருக்கும்ன்றது எந்த ஒப்பீனியனா இருக்கு. பட் இந்த பைக் வந்து நல்லா இருக்கு. இந்த பாத்தீங்கன்னு சொன்னா உயரமான ஆகலாம், நான் கிட்ட கொண்டு காட்டுறேன், கொஞ்சம் உயரம் குறைவன்ற சொன்னா நான் அதே மாதிரி இப்ப எந்த உயரத்துக்கு இந்த ஸ்பேஸ்களை பாருங்க, இந்த ஸ்பேஸ்களை பாருங்க, நல்லா இருக்கு. ஸோ யார் விரும்பினாலும் இந்த பைக்கை வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த ப்ரைஸ் உங்களுக்கு ஓகே ஆயிருன்னு சொன்னா நீங்க ஜோசப் மோட்டார்ஸ்ல வந்து இந்த பைக்கை வாங்கலாம். நான்